அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு எடுத்துட்டீங்கன்னா விஷ்ணுமயா மூலியமா வேர் வசியம் செய்து ஒரு குடும்பத்தை பிரிச்சிருப்பாங்க, அல்லது அடுத்த ஒரு மனைவியை அபகரிச்சிருப்பாங்க, அல்லது அடுத்த ஒரு மனைவியிட்ட இருந்து பணம், காசு, நகை, நட்டு இந்த மாதிரி திட்டம் போட்டு புடுங்குறதுக்காக இந்த வேர் வசியத்தை பயன்படுத்துவாங்க. இதை அழிக்கிறது என்ன வழியோ அதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் அழிவையும் எப்படி அழிப்பதும் அதையும் தெரிந்து கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தருடைய போட்டோவோ அல்லது நெகம் அல்லது அவர்கள் துணி சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். இந்த பொருளை வைத்து இந்த வேர் வசியத்து மூலியமாக, இந்த விஷ்ணுமயா அல்லது குட்டிச்சாத்தனம் மூலியமாக அந்த நபரை பர்டிகுலராக வசியம் செய்வாங்க பூசாரிங்க. இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இந்த பூஜை செய்வாங்க, அல்லது அமாவாசை நாட்களில் இந்த பூஜையை செய்வாங்க, அல்லது அஷ்டமி நாட்கள்ல இந்த பூஜையை செய்வாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு அடுத்தவருடைய மனைவியை வசியம் செய்து அவங்களுக்கு உணவில் மூலியமோ அல்லது ஜூஸ் இந்த மாதிரி பானங்கள் மூலியமாகவோ அவங்களுக்கு இந்த வேரை வசியம் செய்து அந்த பொண்ணையோ அல்லது அந்த ஆணையோ, நமது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பூசாரிகள் வசியம் செய்து கொடுத்து அந்த குடும்பத்தை வசியம் செய்து வைத்து கொண்டு அவர்கள்ட்ட நீ சம்பாதிக்கிறத எனக்கு ஒரு பகுதியை நீ ஒதுக்கி கொடுத்துடணும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வசியத்து மூலியமா அடுத்தவருடைய மனைவியை அபகரித்து அல்லது அடுத்தவருடைய கணவரை அபகரித்து அல்லது அடுத்தவங்க பிள்ளைகளை அபகரித்து அல்லது அடுத்தவங்களுடைய பெற்றோர்களை அபகரித்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அபகரிப்பாங்க, நகை அபகரிப்பாங்க, அவங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பாங்க. இவங்க எடுத்துட்டு அவங்கள ஒண்ணு இல்லாத ஆண்டியாக மாற்றி விடுவாங்க. அப்ப அதன் பிறகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பாதிக்கக்கூடிய பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலிவு ஏற்படும், முகங்கள் காயங்கள் ஏற்படும், பருக்கள் ஏற்படும், அதிக சோர்வு ஏற்படும், அவங்க உடல்ல வாமிட் ஏற்படும், அவங்க உடல்ல அதிகமாக எரிச்சல், கண் எரிச்சல், அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு முடியாத அளவுக்கு குழப்பங்களும் உடல் வலியையும் சக்திகளையும் அவங்க இழக்க நேரிடும். அப்படி பாக்குறப்ப மருத்துவரிடம் சேர்ந்து டாக்டர் சார் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவரு எல்லாம் டெஸ்ட் எடுத்து உங்க உடம்பு நார்மலா தான் இருக்கு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, உடம்பெல்லாம் வலியா இருக்கு, வயிறெல்லாம் வலியா இருக்கு. இதான் விஷ்ணுமயா இந்த வேறு வசியத்துல பாதிக்கக்கூடிய பக்தர்களுடைய பலன்கள். அப்படி இதை எப்படி சாமி முறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா நமது ஆலயத்துக்கு வாங்க, நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் இங்க செய்யப்படும், இதற்கு முறிவு மருந்தும் வழங்கப்படும். அப்படி பாக்குறப்ப திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கிற ஸ்ரீ ஜெயசக்தி பகவதி அம்மன் நமது ஆலயத்துல எப்பேற்பட்ட மோகினி விஷயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷ்ணுமயா குட்டிச்சாத்தான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமது அம்பாள் இந்த குருதி பூஜை மூலியமாக அந்த பூஜை புனஸ்காரங்கள் உங்க உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வேருடன் அழித்து விடுவாள். வேருடன் அழிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கே திருப்பி கொடுப்பா. நமது ஆலயத்துக்கு வாங்க. அம்மா தெரியாதனமா நட்புற வட்டாரத்துல இந்த மாதிரி போய் நான் மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன், இந்த மாதிரி நான் அழிஞ்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை எனக்கு திருப்பி தாங்கம்மா நீங்க கேளுங்க. நிச்சயமா அம்பாள் அந்த கெட்டதை அழித்து உங்களுக்கு நல்லதை அருள்பளிப்பா. உங்க வாழ்க்கையை உங்களுக்கே திருப்பி கொடுப்பா. உங்க பிள்ளைங்க போய் அப்படி மாட்டிருக்காங்களா, கவலையை விடுங்கம்மா, நமது ஆலயத்துக்கு வாங்கம்மா, நமது அம்பாளை பாருங்கம்மா. நிச்சயமா நமது அம்பாள் உங்க பிள்ளை வாழ்க்கையை மறுபடியும் உங்களுக்கு மீட்டு கொடுப்பா. உங்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கே திருப்பி கொடுப்பா. கவலையை விடுங்கம்மா. நமது ஆலயத்திலே எக்காரணத்தை கொண்டும் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது, நல்லது மட்டும்தான் இங்கு செய்து தரப்படும். தயவு செய்து நல்லது மட்டும் கேட்டு வாங்க, கெட்டது கேட்டு யாரும் ஆலயத்திற்கு வர வேண்டாம். அதே போல நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி பகவதி அம்மன் அறக்கட்டளை அமாவாசை தோறும், பௌர்ணமி தோறும், வெள்ளிக்கிழமை தோறும் நமது ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெறும். சோழி பிரசனமும் பார்க்கப்படும். அம்மே நாராயணா.